முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற இந்த செயல் திட்டத்தினூடாக அடுத்த தலைமுறை உருவாக்கத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். மந்த நிலையில் இருக்கிறார்கள், மார்க்க சிந்தனையற்று இருக்கிறார்கள், அல்லது சமூகத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை நற்சிந்தனையை நோக்கி ஈர்க்க வேண்டும். அதுதான் நம்ம நோக்கம். இந்த செயல் திட்டத்தின் மிக பிரதானமான நோக்கம் அதுதான். அப்படி நாம் நடத்துவோம் என்று சொன்னால் அந்த பகுதிகளில் அடுத்த தலைமுறை உருவாக்கம் ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எதுருசுல் இஸ்லாம், இஸ்லாம் மங்கி போகும். எப்படி மங்கி போகும்? கமா எதுருசு வஷ்யு தௌப், ஆடையில் உள்ள சாயம் வெளுத்து போவதை போல, மங்கி போவதை போல இஸ்லாமும் மங்கி போகும். அந்த தலைமுறை மக்கள் மத்தியில் மார்க்கத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. நோம்புனா என்னன்னு கேட்டா தெரியாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த காலம் முழுமையாக வந்து விட்டது என்று சொல்லாவிட்டாலும் இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு மார்க்கத்தை பத்தி தெரியுதா? இஸ்லாமிய கல்ச்சரே இல்லங்க. ஒவ்வொன்றிலையும் சமூக வலைத்தளத்தின் தாக்கம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இப்படிப்பட்ட வெளி மோகங்களால் ஈர்க்கப்பட்டு மார்க்க அடையாளத்தை நம் சமுதாயம் தொலைத்து விட்டது, துறந்து விட்டது. இன்றைக்கு தௌஹீத் பிரச்சாரம் வீதி எங்கும் இருக்கிறது, தெருவங்கிலும் தௌஹீத் பிரச்சாரம் இருக்கிறது. ஆனால் சமுதாயம் நடத்தக்கூடிய திருமணங்களை பாருங்க, மார்க்கத்தின் அடையாளத்திலிருந்து இளைய சமூகம் தூரமாகி வருகிறது. இப்படி இளைஞர்கள் மார்க்க சிந்தனையிலிருந்து வழிபிரண்டு செல்வார்களேயானால் அவர்களை வழிநடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? கொள்கை நோக்கி ஈர்க்கணும், பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு நாம் உழைப்பு செய்யணும், தாவா பண்ணணும். நான் சரியாக இருப்பது என்பதை தாண்டி, நான் தொழுகிறேன் என்பதை தாண்டி சமகாலத்தில் உள்ள மக்களை தொழுகை நோக்கி நான் அழைப்பு விடுக்க வேண்டும். நான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறேன் என்பதை தாண்டி மக்களையும் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுமாறு அழைப்பு விடுக்க வேண்டும். எல்லா கடமைகளும் நமக்கு இருக்கும். அந்த கடமைகளை செய்வதோடு இந்த தாவா பணிகளையும் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளணும். அப்படித்தான் நபிகள் நாயகம் இருந்தார்கள். அப்படித்தான் நபிகள் நாயகத்தால் உருவாக்கப்பட்ட சஹாபாக்கள் இருந்தார்கள். சஹாபாக்களின் உழைப்பு இல்லாவிட்டால், தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்ட நன்மக்களின் பிரச்சாரத்திற்கான உழைப்பு இல்லாவிட்டால் இன்றைக்கு இந்த மார்க்கம் நம் வரையிலையும் வந்து சேர்ந்திருக்குமா? தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாம இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுவோம் என்கிற சிந்தனை கொண்ட நன்மக்கள் அந்த தலைமுறையில் இருந்ததால் தான் அடுத்த தலைமுறைக்கு இந்த மார்க்கம் கடத்தப்பட்டது. அப்படியே வழி வழியாக நம் கையில் வந்து நிற்கிறது. இன்றைக்கு நமக்கு முன்பாக நிற்கக்கூடிய கேள்வி, நாம் கையில் ஏந்தி சுமந்து நிற்கிற இந்த தௌஹீதை, இந்த ஏகத்துவத்தை, இந்த பிரச்சாரத்தை அடுத்த தலைமுறையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற இந்த தலைப்பில் தென்மண்டலம் இளைஞர் எழுச்சி மாநாடு அதையும் நாம் நடத்தவிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென் மாவட்டங்கள் இணைந்து நடத்தும் மாபெரும்